இன்னைக்கு வந்து 7 விதமான சாதம் வந்து சமைக்க போறோம். வேலை செஞ்சுட்டு எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஏதோ சமைங்கக்கா போயிட்டு அதான் சீமந்த பண்றது என்ன பண்றது தெரியல. லக்ஷிதா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஐட்டம் பண்ண போறோம் இன்னைக்கு. எத்தனை பேருக்குங்கம்மா அது? ஒரு 50 பேருக்கு. 50 பேருக்கு 3/4 கிலோ தக்காளி எவ்வளோ ரேட்டு தெரியுமா? கடாயில போட்டு கிண்டணும்டா. தக்காளி சாதம் வந்து பண்ணியிருக்கோம். மாங்காய் சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் தேங்காய் சாதம், புதினா சாதம், இது லெமன் சாதம், இது புளியோதரை, தயிர் சாதம், பைனாப்பிள் கேசரி. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 7 விதமான சாதம் வந்து சமைக்க போகிறோம். சமையல் வீடியோ தனியாக, அப்புறம் ஃபங்க்ஷன் வீடியோ தனியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது சேத்பட்லேருந்து சமைச்சு கொண்டு வர முடியாதுன்னு 3 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டாங்க. அதனால தான் அம்மா அக்கா நீங்கள் ஏதோ சமைங்கக்கா போயிட்டு அதான் சீமந்தம் பண்றது என்ன பண்றது தெரியல. சீமந்தம் பண்றது நானு, ஆனா சமைக்கிறது எங்க அக்கா. அந்த மாதிரி மாப்பிள வந்து நான் கிடையாது, ஆனா மாப்பிள போட்டிருக்கிற சட்டை மட்டும் வந்து. நீங்க வந்து வரலட்சுமி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் கூட சிம்பா மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கான். மாமா வந்து கீழே டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆமா, அவன் தூங்குறதுனால தான் நாங்கள் வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து கீழே கடையில் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லக்ஷிதா நான் வந்து உள்ளே இருக்காங்க. இப்போதான் லக்ஷிதா குளிச்சுட்டு வந்தாங்க. லக்ஷிதா ஓய் தூங்குறா பாப்பா. ஸோ இன்னைக்கு ஆமாம்மா, நீ கீழே வச்சிருமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 அழாக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கழுவி கருவேப்பிலை இந்த மாதிரி இன்னொரு குண்டா இருக்குமே. அக்கா நீங்கள் பிரியாணி அரிசி வடிச்சு கொடுத்துரு ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு இல்லை அப்ரசன்ட்டுங்களாம் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அழுவுது லக்ஷிதா, தூங்கிட்டு இருக்கா, அதனால தூங்கி எழுந்து அழுவுறா. சரி சரி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 விதமான சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நைட்டே வந்து கொத்தமல்லி, புதினா, தேங்காய்லாம் திருவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மாங்காய் வந்து திருவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் வெட்டி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இங்கே இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தயிர் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்படி கடகடன் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பித்தோம்னா கடகடன் முடிச்சிடலாம். என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. ஐயோ, அதுதான்டா நேற்றுலேருந்து லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் புதினா சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வடை, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், பைனாப்பிள் கேசரி. அப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஐட்டம் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இது 1 கிலோ ரவை எடுத்து வச்சுக்கிறேன். 1 கிலோன்றதை விட 1.25 கிலோ. ஏன்னா 1 கிலோனாக்கா 4 அழாக்கு தான் வரும். 5 அழாக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் நெய் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் கூட வந்து ஒரு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நெய் போடணுன்னு இல்லை, 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோனாக்கா நமக்கு வந்து ஒரு 600 எண்ணெயாவது இருக்கணும். அதாவது நெய்யும் எண்ணெயும் சேர்த்தா 600 கிராம் இருக்கணும். இது வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அங்கே வந்து நெய்யும் எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு கேசரிக்கு. சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வந்து 1.5 ஸ்பூன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு புது பாத்திரம் வாங்குவேன். அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கரண்டி வாங்கியிருக்கேன். அப்படி கிடையாது, இந்த திக்கான கரண்டி கிடைக்கவே இல்லை. நேற்று வந்து சுனிதாக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு போனேன். கடைசியில் இந்த கரண்டி கண்ணில் பட்டுச்சு. சரி நமக்கும் சேர்த்து ஒரு கிஃப்ட் வாங்கிக்கலாமேன்னு வாங்கி வந்துட்டேன். அந்த மாதிரி பெரிய சமையல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ பூண்டு அங்கே அது போட்டு இங்கே யாராவது ஒருத்தர் வாங்கம்மா. ஒரு கடாய்க்கு ஒரு ஆளை விட்டுட்டு போட்டுட்டு அம்மா வந்துடுவாங்க. மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க. இங்கே வந்து இதை கிண்டின்றுமா செவுக்கிற வரைக்கும். இங்கே என்னதுங்கம்மா இது? இதில் வந்து பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. அடுத்து இங்கே வந்து அப்படியே கேசரிக்கு வந்துடலாம். கேசரி 150 கிராம்
முந்திரி போட்டிருக்கேன். நான் எப்போவுமே திராட்சை போட மாட்டேன், அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, அதனால். அதுக்கப்புறம் கிர்னி விதை வந்து ஒரு 25 கிராம். பாருங்கள், முந்திரி வந்து கொஞ்சம், அதாவது முக்கால்வாசி செவந்தவொடனே நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி டபுள் ரோஸ்டட் தான், அதனால் நம்ம வந்து நெய்யில் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நான் வந்து பாரிஸில் வாங்கினேன். இது ஸ்பெஷல் ரவை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கேசரி உப்புமாலாம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்குக்கு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், அங்கே எங்கே மாறதுனால. அதெல்லாம் அம்மா ஒரு ஒரு ஐட்டம் போடும் போது சொல்லிட்டு தான் போடுறாங்க. உருளைக்கிழங்கு வந்து 6 கிலோ உருளைக்கிழங்கு. எத்தனை பேருக்குங்கம்மா அது? ஒரு 50 பேருக்கு. 50 பேருக்கு. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், அதாவது இது 1/4 டீஸ்பூன் தான், மொத்தத்தில் 1/2 ஸ்பூன். சால்ட்டு வந்து 2.5 ஸ்பூன். 5 டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.5 டம்ளர் ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி. அது சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சேன், ஏன்னா நல்லா திடீர்னு தண்ணி தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஃபஸ்ட்டு ரவை வந்து நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா போடுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும் அப்படின்றதுனால. இதில் நீங்கள் வந்து சிக்கன் 65 மசாலா போடலாம், இல்லை வெறும் மிளகாத்தூள் போடலாம், இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஹாய், சாப்பிட்டு சோறு தான் எனக்கு முக்கியம். அக்கா, இந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ வந்து எங்கள் அக்கா வந்து வீடியோ கால் பண்ணாங்க, பேசிட்டு அங்கேன்னு வந்து நம்ம குக்கிங்கை கண்டினியூ பண்ணுறோம். கக்கிங்கன்ற ஏண்டா ஒரே ஒலரிங்கா இருக்கு இன்னைக்கு. அப்பா உப்பு போட்டேன்டா. மெயின்டெனன்ஸ் பாருங்க, மெயின்டெனன்ஸ் உப்பு போட்டதெல்லாம் உப்பு போட சொல்லுங்கறாங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மெயின்டெனன்ஸ். இது கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளரும் போடலாம், 1.5 டம்ளரும் போடலாம். நான் வந்து 1.5 டம்ளர் கணக்கு பண்ணி போட போகிறேன். ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமிக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறேன், அதனால். பைனாப்பிள் அரைச்சது, தண்ணியெல்லாம் ஊற்றலை, அப்படியே. இது வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். தயிர் சாதத்துக்கு தாளித்து எல்லாத்தையும் வச்சுட்டோம்னா டக்குன்னு கொட்டி கலரிக்கலாம். தயிர் சாதத்துக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். கேசரி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். முந்திரி ஒரு 100, திராட்சை ஒரு 100. அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மசாலா ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுறது. கீழே வந்து லிங்க் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். புளியோதரை தொக்கு வந்து ஏற்கனவே வச்சுட்டேன்பா. அது நம்மகிட்ட புளியோதரை பொடி இருக்கு, அதனால ஒரு நாள் முன்னாடியே வச்சுட்டேன். அப்படியே இது மட்டும் எண்ணெய் மட்டும் போட்டு தாளிச்சா போதில்லைங்கம்மா அந்த பொடியை, அவ்வளோதான். எப்படி ப்ரொசீஜர் அது? நம்ம அது வந்து புளியெல்லாம் ஊற்றி அடுத்து நான் வந்து அப்படியே சாதத்தில் போட்டு கிண்டி எடுக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். சரி, ஓகே. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடியல. நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த வத்த குழம்பு மிக்ஸும் இந்த புளியோதரை மிக்ஸும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஓ அப்படியா? ஆக்சுவலி அது நாங்கள் என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்றது தான் எங்களுடைய இது. ப்ரிசர்வேட்டிவ்ஸோட பண்ணலாம், அது வந்து ஈஸி. பட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணணும், அதனால தான் எங்களுக்கு அது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணணும், வெயிட்டிங்கில் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுவுமே உங்களுக்கு லான்ச் ஆகிடும் சீக்கிரமாக. இந்த தயிர் சாதத்தில் முந்திரி இதெல்லாம் போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த கிண்ணத்துலேயே மறுபடியும் எடுத்து கொட்டி வச்சுருவோம். லெமன் சாதம் தாளிச்சிக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன், உளுந்து பார்த்திங்கன்னா 2 கை உளுந்து, அதுக்கப்புறம் 2 கை கடலைப்பருப்பு.
அப்படின்னா 125 கிராம், 2 கை போட்டிங்கன்னா 125 கிராம்லேருந்து 150 கிராம் வரும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு 100 கிராம். எங்காட்டையும் ரமேஷ் வந்து ஓடிட்டாப்புல, ஃபோன் வந்ததுன்னு. அதனால் நான் வந்து லெமன் சாதத்துக்கு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே போட்டுட்டேன். இந்த கடாயை கழுவிட்டு அப்படியே வந்து மாங்காய் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது முழுசாக வீடியோவில் காட்டணுன்னா ரமேஷ் கையில் தான் இருக்குது. எனக்கு என்ன திடீர் ஓடி விட்டுடுறேன். ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை விட்டுட்டு போனாங்க, அவரும் ஓடி போயிடுறாரு. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்து இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு. தேங்காய் சாதத்துக்கு 100 கிராம் வேர்க்கடலை, முந்திரி. இதில் வந்து 150 கிராம் எண்ணெயும் 150 கிராம் நெய்யும் ஊற்றியிருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு. இது வந்து நல்லா செவுக்கட்டும். இஞ்சி வந்து போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸு பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கினேன். செவுக்கணும். இது சிம்மில் இருக்கட்டும், சொல்லிடுறேன், அப்படியே காட்டு. இது பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். இது கொஞ்சம் செவுக்கட்டும். அதுங்காட்டி இந்த தக்காளி சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 4 பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் தக்காளி சாதத்துக்கு. பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம தேங்காய் சாதத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து 4 தேங்காய் திருவி வச்சுருந்தேன். 3 தேங்காய் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன். தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து நம்ம தேங்காய் சாதத்துக்கு கடுகு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 25 கிராம் உளுந்து, ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 25 கிராம் வேர்க்கடலை. இஞ்சி வந்து கொஞ்சமாக, பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 20 காஞ்ச மிளகாய் அப்படியே கருவேப்பிலையே சேர்த்துடுறேன். மாங்காய் வந்து ஒரு 3 மாங்காய் திருவி வச்சுருந்தேன். ஆனால் ஒரு 2 மாங்காய் அளவுக்கு இல்லை போட்டுடலாம். சாதத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னா சாதம் தொக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தேங்காய் சாதத்துக்கு இல்லை இது தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். வேலை செய்யாம என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு. என்ன அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்? நாளைக்கு வந்து அப்புறம் தக்காளி போட்டுக்குமா? வீடியோ பார்த்துட்டு யாராவது என்ன நீங்க வேலையே செய்யல அப்படின்ட்டு அளவு சொல்லுங்கக்கா. எந்த பக்கம் வச்சிருக்கிற? 3 ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன். தக்காளி எவ்வளோ? 3/4 கிலோ. சமையல்ல கூட பின்னாடி கேட்டு எழுதுற ஒரே ஆள் நீங்க தாக்கா. 3 எவ்வளோ? 1/4 கிலோவா? 3/4 கிலோ தக்காளி எவ்வளோ ரேட்டு தெரியுமா? என் கையில உப்பு இருக்கு. கடாயில போட்டு கிண்டணும்டா. 3/4 கிலோ தக்காளி போட்டுருக்கீங்க. இது எதுக்கு? எவ்வளோ அரிசி போடணும் இதுக்கு?
இங்கே வந்து தேங்காய் சாதம் கலரிட்டு இருக்கிறோம். என்னென்ன போட்டீங்க அதெல்லாம்? இதெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே. அதாவது இதோட போட்டு கலந்துட்டீங்க அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். இங்கே வந்து தேங்காய் சாதத்துக்கு பிரியாணி அரிசி இதில் போட்டு கலரணும். அதில் கொட்டிக்கப்பா. மாங்காய் சாதத்துக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு கைப்பிடி மெஷர்மெண்ட் நிறைய. ஒரு தேங்காய் சாதம் கலரியாச்சு, மாங்காய் சாதம் கலரிட்டு இருக்காங்க. இது வந்து லெமன் சாதம். லெமன் சாதத்துக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம், 1.5 ஸ்பூன் உப்பு. இப்போ கலர்னதுக்கப்புறம் கடைசியில் வந்து லெமன் ஒரு 5 லெமன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தக்காளி சாதத்துக்கு ஒரு 4 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். கலரி விடுமா. இது வந்து 2 ஸ்பூன் உப்பு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 எப்பவுமே. நான் வந்து 1.5 கிலோ போட்டிருக்கேன். இந்த சொம்பு வந்து 1.5 டம்ளர் தண்ணி பிடிக்கும். இது வந்து புதினா சாதத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம், மீதி இருக்குது, அதை இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி இருக்குது, இஞ்சியுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூட வந்து நம்ம லெமன் ஊற்றணும் அப்படின்னாக்கா நல்லா வந்து நமக்கு அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி போட்டுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு 1.5 கிலோ. இது வந்து புதினா சாதத்துக்கு கருவேப்பிலை வந்து கடுகு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் முந்திரி, காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 போட்டிருக்கோம். புதினா வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதில் ஊற்றிக்கலாம். புதினா அரைச்சது பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. உப்பு ஒரு 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1/2 ஸ்பூன். இந்த கரண்டி சூப்பராக இருக்குது. அதாவது வந்து என்னன்னா நம்ம அந்த பெரிய கரண்டி வாங்க பாருங்கள், அந்த குவாலிட்டியில். ஆனால் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நமக்கு. புதினா சாதம். ஆமாம், இப்போ முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வடை போடணும். வடை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே காமிச்சிடுறீங்களா? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து 7 விதமான சாப்பாடு செஞ்சாச்சு. இது வந்து நம்ம 50 பேர்லேருந்து 60 பேர் சாப்பிட்லாம். தக்காளி சாதம் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து 2 கிலோ சாதம். மாங்காய் சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் தேங்காய் சாதம், இது வந்து புதினா சாதம், இது லெமன் சாதம், இது புளியோதரை, தயிர் சாதம், கேசரி, பைனாப்பிள் கேசரி. அவ்வளோதான், முடிச்சாச்சு. வடை வந்து போடணும். போட்டு முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. சூப்பரான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் வந்து நீங்கள் ஃபுல் குக்கிங் வீடியோ பார்த்துருக்கீங்க. அடுத்து வந்து ஃபுல் குக்கிங் வீடியோ போடுறதுங்காட்டியும் சில குக்கிங் எல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி 40 தடவை கீழே இறங்கிட்டு ஏறிட்டாரு. எதுக்கு இறங்கி ஏறினாருன்னு பார்த்தா கடைசியில் மேலே வந்து வரலட்சுமிக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு வந்துருக்கிறாரு போல இருக்கு. அதான பண்ணேன், முடியல. சரி, அதாவது வந்து இன்னைக்கு வந்து இதை பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய வளைகாப்பு வீடியோ தான். இந்த மாதிரி குக்கிங் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பூ முடிக்கிற விழா இது. ஐயோ, எனக்கு வளைகாப்பு வேற. சரி, ஓகே, ஏதோ சரியா. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது வந்து நீங்கள் போடுங்கம்மா ஒரு வீடியோ கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நம்ம லாவண்யாக்குமே போட்டிருந்தோம், பட் அதை வந்து அந்தளவுக்கு நம்ம எடுக்கலை. இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.